ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ நண்பர்களே. ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 7 எஸ்ஆர்எச் வெர்சஸ் எல்எஸ்ஜி ஹைதராபாத்தில் விளையாட போகிறாங்க. அந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பல வருஷங்களாக பவுலிங்க்கு பேர் போன எஸ்ஆர்எச் டீம் போன வருஷம் போன சீசன்லேருந்து தி ஹேவ் பீன் நோன் ஃபார் தேர் அல்ட்ரா அக்ரெசிவ் ஓப்பனர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்கோர்ஸ். அந்த ட்ரெண்டை அது அப்படியே இங்கேயும் கண்டினியூ பண்ணுற மாதிரி போன மேட்ச்சில் ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டாக ஒரு மேமத் 286 ரன்ஸை போஸ்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் ஐபிஎல்லே 4 out of 5 டாப் ஸ்கோர்ஸை எஸ்ஆர்எச் டீம் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் அட்லீஸ்ட் அவங்களோட ஓப்பனர்ஸ் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கோரிங் ரேட் கொஞ்சம் கம்மியாகும், ஸ்லோவாகும். பட் இந்த வருஷம் அவங்களோட புது நம்பர் 3 இசன் கிஷன் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்டார்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போனார். அந்த ரன் ஃப்ளோவை கம்மியாக ஆக விடாமல் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்கள ஒரு 8 another 280+ ரன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனார். அவரும் அவரோட செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கினார். இன் ரிட்டன் எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் 242 ரன்ஸ் கன்சிட் பண்ணாங்க. ஆர்ஆரோட பேட்ஸ்மேனுக்கு இங்கே நாம அதுக்கு நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஃபைட் பேக் காமிச்சதுக்கு அவங்களுக்கு நம்ம நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். சும்மா கச்சா முச்சன்லாம் ஷாட்ஸ் ஆடாமல் நிறைய நல்ல ஷாட்ஸ் ஆடினாங்க. அண்ட் அதுவே ஆர்ஆரோட பவுலர்ஸ் ஒரு 20-30 ரன்ஸ் கம்மியாக கன்சிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது நிஜமாவே ஒரு க்ளோஸ் கேமாக போயிருந்திருக்கும். அதே எஸ்ஆர்எச்சோட பவுலிங்னு பார்த்தோம்னா சிமர்ஜித் சிங் வித் நியூ பால் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணார். ஹை 140s போட்டு ஒரு ஏற்றினார். ஆல்ரெடி ஒரு சிஎஸ்கேலே இந்த மாதிரி போட்டு நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்கே பவர் பிளே வாஸ் ஸோ குட். அண்ட் எஸ்ஆர்எச்சோட பவுலிங் ஆன் பேப்பர் ரொம்பவே பேலன்ஸ்டாக தெரிஞ்சாலும் அவங்களும் இங்கே 242 ரன்ஸ் கன்சிட் பண்ணியிருக்காங்கன்றப்போ அவங்களோட பேட்டிங் தான் அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ மற்ற டீம்ஸ் இவங்களோட டாப் 3 எவ்வளோ சீக்கிரம் டிஸ்மிஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது. அது அவங்களோட வின்னிங் சான்சஸுமே இன்க்ரீஸ் பண்ணும். டெஃபினட்டாக மற்ற டீம்ஸும் அதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. போன சீசனோட ரன்னர்ஸ் அப் ஆன எஸ்ஆர்எச் இந்த சீசனையும் ஒரு நல்ல வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இந்த ரேசிங் ஃபார்மை இந்த மேட்ச்லையும் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக எல்எஸ்ஜி அவங்களுக்கான போன ப்ரிவியூலையும் சொல்லியிருந்தேன், ஆக்ஷன் டைம்லையும் சொல்லியிருந்தேன். அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்ட்ரக்டிவான பேட்டிங் யூனிட் இருக்குது. பட் பவுலிங்கில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு அதே மாதிரி தான் போன மேட்ச்லையும் நடந்தது. போன மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. அவங்களோட பேட்டர்ஸ் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. மார்ஷ் அண்ட் பூரன் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக ஆடினாங்க. ஒரு ஸ்டேஜில் 250 அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாங்க. பட் டிசியோட பவுலர்ஸ் நல்லாவே புல் பேக் பண்ணி போட்டாங்க. அவங்கள 209 ரன்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷர்துல் தக்கூர் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட்ஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் மணிமாறன், சித்தார்த், ரவி விஷ்ணா இவங்களும் விக்கெட்ஸ் எடுத்து 7 ஓவர்ஸ்லேயே டிசியோட டாப் 5 பேட்ஸ்மனையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. 2 இன்னிங்ஸ்லையும் 2 பவர் பிளேலையும் எல்எஸ்ஜி நல்லாவே பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி டிசியோட பவுலர்ஸ் புல் பேக் பண்ணாங்களோ அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் விப்ராஜ் அண்ட் அசுதோஷ் சர்மா ஒரு எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் ஆனாங்க. ஜெம் ஆஃப் அன் இன்னிங்ஸ் ஆடி இந்த டார்கெட்டை சேஸ் டவுன் பண்ணாங்க. இந்த மாதிரி ரொம்பவே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பவுலிங் அட்டாக்கை வச்சு கூட எல்எஸ்ஜி ஆல்மோஸ்ட் இந்த கேமை வின் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க. லாஸ்ட் ஓவரில் பண்ட் அந்த பாலை பிடிச்சி ஸ்டம்பிங் பண்ணியிருந்தார் அப்படின்னா எல்எஸ்ஜி இந்த கேமை வின்னும் பண்ணியிருப்பாங்க. அவங்க இங்கே நல்லாவே ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டில் நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸோட போகலாம்னு போனாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களோட ஸ்பின்னர்ஸும் இங்கே நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ எல்எஸ்சியோட பவுலிங்கில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவங்களோட பவுலர்ஸ்குள்ளே ஒரு நல்ல சினர்ஜி இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பிஃபோர் மயங்க் யாதவ் அண்ட் அவேஷ் கான் ஃபிட்டாகி இந்த சைடுக்குள்ளே வந்து இவங்களோட பவுலிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிமைனிங் எல்எஸ்சி பவுலர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டை காமிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், இட் இஸ் நாட் தி சைஸ் ஆஃப் தி டாக், இட் இஸ் தி ஃபைட் ஆஃப் த டாக் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் எல்எஸ்சி பவுலிங் அட்டாக் எந்த அளவுக்கு ஒரு ஃபைட் காமிக்கிறாங்க அப்படின்றத போக போக நம்ம பார்ப்போம். அண்ட் ஹெட் டு ஹெட் இந்த 2 டீமும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 மேட்சஸ் ஆடியிருக்காங்க. அதில் எல்எஸ்சி 3 மேட்சும் எஸ்ஆர்எச் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா சேர்ந்து 10 ஓவருக்குள்ளே சேஸ் பண்ணி முடிச்சு கொடுத்த அந்த மேட்ச் அது மட்டும் தான் எஸ்ஆர்எச் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இங்கே கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எக்ஸ்ட்ரீம்லி குட் பேட்டிங் சர்ஃபேஸ், எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்கோரிங் வென்யூவாக இருந்திருக்கு. அதை போன மேட்ச்லையும் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்க கிளவர் பவுலர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு போன ப்ரிவியூலேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தோம்னா துஷார் தேஷ்பாண்டே நிறைய வைடர் டெலிவரிஸ் அண்ட் ஸ்லோவர் பால்ஸ் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்தார். அண்ட் அதே மாதிரி ஹர்ஷர் பட்டேல் அவரும் அவரோட ஸ்லோவர் டெலிவரிஸ் வச்சு இங்கே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் 2 டீமுமே அந்த மேட்ச்சில் நிறைய யாக்கர்ஸ் நெயில் பண்ணல. நம்ம ஜிடி பஞ்சாப் மேட்ச்சில் பார்த்த மாதிரி 2 டீமுமே நிறைய யாக்கர்ஸ் போடலை. ஸோ இங்கே யாக்கர்ஸ் அண்ட் ஸ்லோவர் பால்ஸ் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க போகுது. அண்ட் அடுத்தது வெதர் கண்டிஷன்ஸ்னு பார்த்தாலுமே ஃபோர்காஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே கிளியராக இருக்குது. ஹியூமிடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு போட்டிருக்கு. அண்ட் டெம்பரேச்சர்ஸும் அந்தளவுக்கு ட்ராப் ஆகலை. ஸோ இங்கே டியூ வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ட்ரெண்டும் லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 12 மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 7 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 5 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 32.40 at 9.72 runs per over. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 33.55 at 9.43 runs per over. Average first inning score 194, average second inning score 176, highest first innings total 297 for 6, India vs Bangladesh in 2024, highest second inning score 246 for 5, MI vs SRH 2024, highest successful chase என்னன்னு பார்த்தோம்னா 187 for 4, India vs Australia way back in 2022. ஆவரேஜஸில் பெரிய வித்தியாசம் கிடையாது. அண்ட் ரிசல்ட்ஸும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம்ஸ்க்கு தான் ஃபேவராக போயிருக்கு. இங்கே ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சேஸே 187 ரன்ஸ் தான்.
இந்த 2 டீம்ஸ்கிட்டையும் நிறைய டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் பவர்ஸ் இருக்குன்னு பார்க்குறப்போ இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். யூஸ்வலி இந்த மாதிரி 2 டீமும் பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக லாங் பேட்டிங் ஆர்டர்ஸோடு இருந்தாங்க அப்படின்னா சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். பட் இங்கே எல்எஸ்ஜி கிட்ட பவுலர்ஸ் கிடையாது, அவங்களோட பேட்டர்ஸ் தான் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்து. சப்போஸ் எஸ்ஆர்எச் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களால 270 280 மாதிரி பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்க முடியும். அண்ட் எஸ்ஆர்எச் பவுலர்ஸ்னால எல்எஸ்ஜி பேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அதை டிஃபெண்டும் பண்ண முடியும். அண்ட் எஸ்ஆர்எச்சும் அந்த ட்ரெண்டை நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணி அதை கம்ஃபர்டபுளாக டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்றப்போ அவங்க அதை தான் இங்கே பண்ண பார்ப்பாங்க. அண்ட் எல்எஸ்சியோட பேட்டர்ஸ்னாலையுமே அந்த மாதிரி ஒரு 270 280 ஸ்கோர்ஸ் அடிக்க முடியுமான்னு கேட்டால் அவங்களாலையும் டெஃபினட்டாக அடிக்க முடியும். பிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ அவங்க அதில் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களால அந்த 10 to 15 எக்ஸ்ட்ரா ரன்ஸை கண்டிப்பாக அடிக்க முடியும். ஸோ தட் அவங்களோட பவுலர்ஸ்க்கு அந்த டோட்டலாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். இப்போ அதுவே எல்எஸ்சி ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா எஸ்ஆர்எச் ஐபிஎலோட ஃபஸ்ட்டு 300+ டோட்டலில் போஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படி அவங்க 300+ ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்எஸ்சியோட பேட்டர்ஸ்க்கு அதை சேஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பாசிபிளாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன் எல்எஸ்சி இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடணும். எவ்வளோ ரன்ஸ் அவங்களால அடிக்க முடியுமோ அவ்வளோ ரன்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணணும். செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு ஸ்லோவாகி எல்எஸ்சியோட ஸ்பின்னர்ஸ்க்கு பால் கொஞ்சம் நின்று வரும். அது அவங்க அந்த டோட்டலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோட இந்த தியரி இந்த மேட்ச்சில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக பவுலர்ஸும் இங்கே எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே 85 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 33.12 ஆவரேஜ் 9.55 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 41 விக்கெட்ஸ் 38.29 ஆவரேஜ் 9.28 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எஸ்ஆர்எச் கிட்ட ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்குது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் them to do well in this match also. எல்எஸ்ஜி இங்கே என்ன மாதிரி காம்பினேஷனோட வர போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அவங்க அந்த பழைய காம்பினேஷன் கூட ஸ்டிக் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இங்கே ஸ்பின்னர்ஸ் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது இல்லை. அண்ட் எஸ்ஆர்எச்சோட லைனப்லையும் அபிஷேக் சர்மா, கிளாசன் இந்த மாதிரி ஸ்பின் பேஷர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ எல்எஸ்ஜி எந்த மாதிரியான காம்பினேஷனும் ப்ரிஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் அடுத்ததாக எஸ்ஆர்எச்சோட பிளேயிங் காம்பினேஷன் பார்த்தோம்னா அவங்க மோரலஸ் அதே காம்பினேஷனோட தான் போவாங்க. ஓப்பனிங்கில் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் இஷன் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன். போன மேட்சோட ப்ரிவியூவில் எக்ஸ்ட்ரா பேட்டிங் வேணும்னா இவங்க அனிகேத் வர்மாவை ப்ரிஃபர் பண்ணலாம், இல்லைனா உனத்கதை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேட்டிங்காக அனிகேத் வர்மாவை எடுத்தாங்க. அவரும் நிறைய நல்ல ஷாட்ஸ் வச்சிருக்காரு, வந்தவொன்னு அடிக்க போனார். ஸோ அவரும் இங்கே பேட்டிங்கில் நல்லா ஆடி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அபினவ் மனோகர், அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங்கில் சிமர்ஜித் சிங் அண்ட் முகமது ஷமி, அப்புறம் இவங்களோட இம்பாக்ட் பிளேயர் ஆடம் ஜம்பா. இது ஒரு நல்ல பேலன்ஸ்ட் காம்பினேஷனாக தெரியுது. ஸோ அவங்க இதே காம்பினேஷனோட தான் போவாங்க. ஆனால் அதுவே எல்எஸ்ஜின்னு பார்த்தோம்னா அவங்களோட காம்பினேஷனை சம்மப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆல்ரெடி அவங்ககிட்ட பவுலர்ஸ் கிடையாது. சரி, அட்லீஸ்ட் அவங்களோட பேட்டிங்கையாவது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அது அவங்களோட பவுலிங்கை இன்னுமே வீக்கன் பண்ணிடும். ஸோ அவங்களோட டாப் 6 அவங்க மாற்றவே கூடாது. மார்க்ரம், மார்ஷ், நிக்லஸ் பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி அண்ட் டேவிட் மில்லர். அதுக்கப்புறம் ஷாபாஸ் அகமதுக்கு பதிலாக நான் அப்துல் சமதை கொண்டு வரலாமான்னு பார்ப்பேன். சமத் இங்கே நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. அண்ட் ஷாபாஸ் அகமதை விட ஒரு கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனாலையும் இங்கே ஸ்பின்னர்ஸ் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது இல்லைங்கிறதுனால ஷாபாஸ் அகமதோட அந்த 1 or 2 ஓவர்ஸ் ஸ்பின் இங்கே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் சமதை இங்கே கொண்டு வர பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஷர்துல் தக்கூர், ரவி விஷ்ணா அண்ட் பிரின்ஸ் யாதவ், அதுக்கப்புறம் மணிமாறன் சித்தார்த்தை இவங்க தாராளமாக ஆடலாம். பவர் பிளேயில் நல்லா போடுவார். எல்எஸ்சிக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே போட்டு கொடுத்துருக்காரு. நிறைய குயிக்கர் ஒன்ஸ் அண்ட் ஆம்பால்ஸ் போடுவார். ஸோ அவரை இவங்க தாராளமாக 11ஸில் ஆடலாம். அதுக்கப்புறம் இவங்க திக்வேஷ் ராத்தி ஆடலாமா இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் ஆடலாமா அப்படின்றத பார்க்கணும். இங்கே ஸ்டாட்ஸை வச்சு பார்க்குறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் ஆர்டர் தான் ஐடியல் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் ஒரு ராஜவர்தன் ஹங்கர் கேட்குறோ இல்லை ஒரு ஆகாஷ் சிங் மாதிரியான ஒரு பவுலரையும் இங்கே கொண்டு வரலாம். பட் திக்வேஷ் போன மேட்ச்சில் நல்லாவே போட்டிருக்காரு, நிறைய வேரியேஷன்ஸும் வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ அவங்க அந்த காம்பினேஷனை மாற்றாமல் அப்படியே போகிறதுக்கு கூட யோசிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட வர போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அண்ட் இப்போது இங்கே யாருக்கு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங் வைஸ் 2 டீமுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஹைதராபாதோட ஃப்ளாட் பிச்சஸில் இந்த 2 டீமோட பேட்ஸ்மேனுமே ரொம்பவே அன்ஸ்டாப்பபிளாக இருப்பாங்க. பட் பேட் கமின்ஸ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இவங்க கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாங்க. இவங்களால ஒரு சில பவுண்டரிஸும் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் டெப்த்துக்கு அவங்களுக்கு ஒரு எட்ஜை நான் இங்கே கொடுக்குறேன். 2 டீம்லையுமே நல்ல ஓப்பனர்ஸ் இருக்காங்க, ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவான ஓப்பனர்ஸ் இருக்காங்க. 2 டீம்னாலையுமே பிளேசிங் ஸ்டார்ட்டை கொடுக்க முடியும். 2 டீம் கிட்டையுமே நல்ல ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் இருக்குது. பட் எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் டெப்த்துக்காக அவங்களுக்கு இந்த எட்ஜை நான் கொடுக்குறேன். அண்ட் பவுலிங் வைஸ்னு பார்த்தாலுமே எஸ்ஆர்எச் கிட்ட தான் பெஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. ஸோ இதுவும் ஒன்ஸ் அகைன் ஒரு எஸ்ஆர்எச் கேம் டு லூஸ் தான். இதில் எல்எஸ்சி எப்படி ஃபைட் பேக் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். அண்ட் இது ஒரு எஸ்ஆர்எச் கேம் டு லூஸ் அப்படிங்கிறதுனால அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களால ஒரு பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ண முடியும். ஒரு 260+ ஸ்கோரை அவங்களால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் அது அவங்களோட பவுலர்ஸ்னால டிஃபெண்டும் பண்ண முடியும். சப்போஸ் அவங்க ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா எல்எஸ்சியை ஒரு 210 220 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவுமே அவங்களால ஈஸியாக சேஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ அதுவே எல்எஸ்சியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி அவங்களும் ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணணும். ஒரு 260 270 அடித்து அதை டிஃபெண்ட் பண்ண பார்க்கணும். சப்போஸ் அவங்க ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் அந்த மைட்டி 300 மார்க்கை டச் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அது இங்கே நடக்கக்கூடாது. எஸ்ஆர்ஹெச்சை அட்லீஸ்ட் இங்கே ஒரு 230 ரன்ஸ்குள்ளேயாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். அப்படி அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்எஸ்சி பேட்டர்ஸை அதை சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இதுதான் இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், இந்த மேட்ச்க்கான உங்களோட பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ், ப்ரிடிக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் KK, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.